Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இன் வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் எக்ஸசைஸு 6.4ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபார் ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ். நம்ம பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். வேர் த ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாசஸ் த்ரூ 2 பாயிண்ட்ஸ். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 2 பாயிண்ட் வழியாக போகுது. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கட்டு XZ and YZ பிளேன். அப்போ அந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக போகிற ஸ்ட்ரெயிட் லைன் XZ பிளேனில் கட் பண்ணுற பாயிண்ட்டையும் YZ பிளேனில் கட் பண்ணுற பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்கணும். இவ்வளோதான். அப்போ 3 வேலை. ஒன்று, 2 பாயிண்ட் வழியாக போகிற ஸ்ட்ரெயிட் லைனுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் போடணும். ரெண்டாவது, அது XZ பிளேனில் கட் பண்ணுற பாயிண்ட். அப்போ XZ பிளேன்னா Y = 0ன்னு போட்டு X வேல்யூ Y வேல்யூ கண்டுபிடிச்சி XZ பிளேனில் கட் பண்ணுற பாயிண்டை கண்டுபிடிக்கணும். அடுத்தது அதே மாதிரி சிமிலர்லி YZ பிளேனில் எந்த இடத்துல கட் பண்ணுது அப்படின்னா X = 0ன்னு போட்டு Y வேல்யூ Z வேல்யூ கண்டுபிடிச்சி YZ பிளேனில் அது கட் பண்ணுற பாயிண்டை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, கொடுத்துருக்கிற 2 பாயிண்ட் நம்ம எழுதிட்டோமா? முதல் பாயிண்ட் X1 Y1 Z1, அடுத்து X2 Y2 Z2. புரியுதா தங்கம்? இப்போ நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் X - X1 / X2 - X1, Y - Y1 / Y2 - Y1, Z - Z1 / Z2 - Z1. பாருங்க, X - X1 வந்து 6. முதல் நியூமரேட்டர் மட்டும் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு Y - 7 ஈக்குவல் டு Z - Z1 வந்து 4. இப்போ டினாமினேட்டருக்கு வாங்க. பாரு, X2 வந்து 8, அப்புறம் -6. பாரு, அப்படியே போட்டுறாதீங்க, குழப்பிக்குவீங்க. அப்போ X2 பார்த்தீங்கன்னா 8 - X1 6 ஈக்குவல் டு Y2 பார்த்தீங்கன்னா 4 - Y1 7. அடுத்து Z2 பார்த்தீங்கன்னா 9 - Z1 4. இதை பார்த்து அப்படியே எழுதலாம். அதை 8 4 9 போட்டுட்டு இதை அப்படியே -6 -7 -4ன்னு போட்டிங்கன்னா டக்குன்னு போட்டுக்கலாம். அப்போ X - 6 / 2, Y - 7 / -3, Z - 4 / 5. இது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இது போட்டிங்கன்னா 2 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்தது இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் டு Tன்னு எடுத்துக்கணும். இது Tன்னு எடுத்து Xஐ கண்டுபிடிக்கணும், Yஐ கண்டுபிடிக்கணும், Zஐ கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்க, இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை Tன்னு எடுத்துக்கோங்க. அப்போ X = 2T -6 அந்தாண்ட போச்சுன்னா +6, Y = -3T. பாரு, டிவைடாக இருக்கிறது இந்தாண்ட போய் மல்டிபிள் தானே பண்ணோம். அப்போ -3T, -7 இந்தாண்ட போச்சுன்னா +7. Z = 5 × T 5T, -4 அந்தாண்ட போச்சுன்னா +4. அப்போ இன் XZ பிளேனில் சாமி Y = 0. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த Y வந்து 0ன்னு போடுறோம். அப்போ -3T + 7 = 0. +7 இந்தாண்ட போச்சுன்னா -7, மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். மல்டிப்ளாக இருக்கிற 3 இந்தாண்ட வந்தால் டிவைட். அப்போ T = 7/3. இதை கொண்டாந்து Xல் பிரதிடலாம். அப்போ X = 2T + 6. அப்போ X = 2 × Tக்கு பதிலாக என்ன? 7/3 + 6. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ. அப்போ 7 2s are 14 + 18 / 3. இதை கூட்டிக்கிட்டிங்கன்னா 32 / 3. ஆல்ரெடி Y = 0 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து Z பாருங்க, 5T + 4, 5 × Tக்கு பதிலாக 7/3 + 4. அதே மாதிரி கிராஸ் மல்டிபிள். 7 5s are 35, 4 3s are 12 / 3. இதை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 47 / 3. அப்போ என்னப்பா இதில் இன் XZ பிளேன், XZ பிளேனில் இந்த பாயிண்ட் என்ன வரும்? 32 / 3, 0, 47 / 3. அதே மாதிரி இன் YZ பிளேன் X = 0 போடணும். YZ அப்படின்னா X வேல்யூ இருக்காது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச X = 2T + 6 = 0. +6 இந்தாண்ட போச்சுன்னா -6, 2க்கும் 6க்கும் அடிச்சிங்கன்னா -3. அப்போ T = -3ன்னு வந்துருமா? அப்போ
அதை கொண்டாந்து ஒய்யில் போடுங்க. ஒய் என்ன, -3t + 7. அப்போ -3, டீக்கு பதிலாக -3 + 7, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 9 + 7, அப்போ 16. அதே மாதிரி z = 5t + 4. அப்போ 5 இன்ட்டு t வந்து -3 + 4. அப்போ -15 + 4, அப்போ -11. அப்போ இன் YZ plane இந்த பாயிண்ட் வந்து நமக்கு x வந்து 0, y 16, z -11. இப்போ புரிஞ்சுதா சாமி? இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.